இளைஞனின் கூற்றை இளைஞர்களுக்கு பரப்ப இளைஞர் சாதனையாளர் கழகத்தின் முயற்சி. சுப்பையா வீரகவி முண்டாசு கவிஞன். யார் இவன்? இவன் கூற வந்ததுதான் என்ன? மாண்டும் மாற்றத்தை ஏற்படுத்தும் நம்மை போல் இளைஞன். பிறர் வாட பல செயல்கள் செய்து அறை கூடிக்கிற பருவமே கொடும் கூற்றற்கு இறையனமாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? வேதம் புதுமை செய். ரௌத்திரம் பழகு. வாழ்க வளமுடன். செம்மொழியான செந்தமிழ் தேனே, எம்மொழியான என் தாய்மொழி நீயே. கருவில் சொல்லி வைப்போம் எங்கள் தாய்மொழியின் தனித்துவத்தை. இது பாரதியனும் இளைஞன் சொன்னதை இளைஞர்களுக்கு இளைஞர்களால் கொண்டு சேர்க்கும் நிகழ்ச்சியாகும். நான் நாகதேவி கோவிந்தசாமி, இன்றைய நிகழ்ச்சியின் நெறியாளர். இதற்கு உங்கள் அனைவரையும் எமது குழு சார்பில் வருக வருக என வரவேற்கின்றோம். இளைஞர் சாதனையாளர் கழகத்தை சேர்ந்த இளைஞர்கள் 2018 ஆண்டில் இன்டர்நேஷனல் கான்பரன்ஸ் எனும் நிகழ்வை நடத்தி வெற்றியும் கண்டுள்ளனர். அவர்களுக்கு ஷபாஷ். தொடர்ந்து நேரத்தை தாழ்த்தாமல் நிகழ்ச்சி சீராளர் இளைஞர் சாதனையாளர் கழகத்தின் தலைவர் சுரேஷ் பாரத் பூங்காவனம் அவர்களிடம் ஒப்படைக்கின்றேன். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சி நெறியாளர் திருமதி நாகதேவி அம்மையார் அவர்களுக்கு நன்றி. நான் சுரேஷ் பாரத் பூங்காவனம், இளைஞர் சாதனையாளர் கழக தலைவர். இது பாரதியிலும் இளைஞன் சொன்னதை இளைஞர்களுக்கு இளைஞர்களால் கொண்டு சேர்க்கும் நிகழ்ச்சி. தொடர்புக்கு முன் ஒரு சிறு கவிதை. அவனை சுற்றிலும் இருள் சூழ சுடரா ஒளித்தவன் அவனடா. எதிரிகள் அவனை மண்ணில் புதைக்க விதையாய் வளர்ந்தவன் அவனடா. உலகில் மூடத்தை பரப்பும் மாந்திரிடையே விழிப்புணர்வை பரப்பியவன் அவனடா. பெண்களை அடிமைப்படுத்தும் இப்புவியில் அவள் சுதந்திரத்தை கூவியவன் அவனடா. பிரிவினையோடு வாழ்ந்தவர் மத்தியில் சாதிகள் இல்லையடி என்றவன் அவனடா. வீரத்தையே மறந்த அடிமைகளிடையே ரௌத்திரம் பழக்கியவன் நம் தலைவனடா. இப்பேற்பட்ட அழுக்குகளுக்கிடையே வளர்ந்த அவன் சேற்றிலே முளைத்த செந்தாமரையடா. என்றுமே சேற்றிலே முளைத்த செந்தாமரையடா. இந்த கூற்றுகளுக்குரிய முண்டாசு கவிஞன் மகாகவி பாரதியின் சித்தாந்த கருத்துகளுள் பாரதியின் தலைமைத்துவ கருத்துக்களை நம் மனங்களில் ஆழம் பதிவு செய்திட வந்திருக்கும் விருந்தினர் போற்றதற்குரிய முனைவர் சில்லாழி கந்தசாமி அவர்கள். வணக்கம் ஐயா. இங்கு தொடர்ந்து உங்களுக்கு அன்னாரை அறிமுகம் செய்து வைப்பதில் அடியேன் பெருமிதம் கொள்கிறேன். முனைவர் சில்லாழி கந்தசாமி அவர்கள் சுங்கைச்சோ ரவாங் வட்டாரத்தில் பிறந்து வளர்ந்தவர். அன்னார் மலாயா பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டமும் கலைத்துறையில் முதுகலை பட்டமும் இளங்கலை பட்டமும் பெற்றுள்ளார். இவர் 7 புத்தகங்களையும் 30 ஆய்வு கட்டுரைகளையும் எழுதியுள்ளார். தேசிய மற்றும் சர்வதேச மாநாடுகளில் 21 ஆய்வு கட்டுரைகள் மற்றும் 3 முக்கிய சொற்பொழிவுகளை வழங்கியுள்ளார். முனைவர் பட்ட படிப்பில் தங்கப்பதக்கம் வென்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. 2011 முதல் 2017 வரை பல்வேறு இயக்கங்களிலும் நிகழ்வுகளிலும் செயலாளராக பொறுப்பேற்று தனது பங்களிப்பை வழங்கியுள்ளார். இவர் செய்த 4 ஆய்வின் மூலம் ஆராய்ச்சி நிதி கிடைக்கப்பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதோ மலர்ந்து விட்டது நாம் காத்திருந்த தருணங்கள். உங்களோடு சேர்ந்து நானும் அவருடன் காத்திருக்கிறேன் அன்னாரின் உரையை கேட்பதற்கு. ஐயா வருக. தலம் உங்களது, செவி எங்களது. வணக்கம். நான் என்னோட ஸ்லைட்டை முதல்ல ஷேர் பண்ணிக்கிறேன். தகவல் கொடு. ஸ்லைட் பார்க்க முடியுது? முடியுது, பார்க்க முடியுதியா? ஓகே, நன்றி நன்றி. திருவாக்கும் செய்கரமும் கைகோட்டும் செஞ்சொற் பெருவாக்கும் வீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானூரும் ஆணை முகத்தானை காதலால் கை. அன்னை சரஸ்வதியின் பொற்பாத கமலங்கள் போற்றி.
மந்திரத்து பொருள் தோன்றா துணை தோன்றிய வெள்ளம் கருணை கடல் ஆத்மானி வெட்ட வெளியை உருவாக்குவன் முற்றும் தோற்றுவித்த பின்பும் மொழியிருப்பு தமிழிய தந்தை கரபற்ற வார்த்தை முத்தெருத்த மொழி கட்டெருத்த மொழிஞானம் வித்தையின் பயன் விதிவென்ற மதுநிலம் சுத்தான்ம நிலையம் சுயம் பிரகாச அருள் கூடம் ஒளியோடு வழிகாட்டும் நல்ல மெய்ப்பன் அங்கை நெல்லிக்கனி பாவம் போக்கும் திருவடி எல்லா பெருமைக்கும் பெரியோன் பேர் இயக்கத்தின் உள்ளோன் தகுதிகள் மிகுதிப்படுத்த 16 பெற்ற சத்குருநாதா என் தாழ் வாழ்க என் கண்களில் நின் காட்சி என் நெஞ்சினில் உன்னுடைய உருவம் நான் என் மனதிற்குள் உன்னை எண்ணி உன்னோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன் குருவின் பெருமைகள் சொல்லப் போமோ குரு வாழ்க குரு நலம் வாழ்க குருவே. வணக்கம் ஐயா. வணக்கம். நல்லதொரு மாலை பொழுதில் அனைவரையும் இந்த நிகழ்ச்சியின் வழி சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை செய்திருக்கின்ற இளைஞர் கழகத்திற்கும் இந்நிலையில் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த டாக்டர் திருமலிங்கம் ஐயா அவர், மதிப்பிற்குரிய திரு அழகீசன் அவர்களுக்கும் இளைஞர் பெருமக்களுக்கும் உலகளாவிய இருக்கக்கூடிய தமிழ் இந்த வேளை இனிய வணக்கத்தோடு பொழிவினை தொடங்குகின்றேன். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 7-8 நாட்களாக ஒரு வாரத்திற்கும் மேலாக பாரதி என்கின்ற பெருமழையில் நனைந்து புதிய புதிய செய்திகளை அவன் உலக செய்திகளை பன்முக பார்வையில் கண்டு திளைத்துக் கொண்டிருக்கின்றோம். பொதுவாகவே பாரதி அப்படின்னு சொன்னாலே சொல்லும் பொழுதே நமக்குள்ளெல்லாம் ஒரு உத்வேகம் வரும். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதன் இந்த உலகத்தில் சில வேளைகளில் தான் இது போன்ற மிகப்பெரிய மாமனிதர்களை இறைவன் தோற்றுவிக்கின்றான் உலகம் நலம் பெற வேண்டும் என்பதற்காக. அப்படிப்பட்ட வரிசையில் வந்தவன் தான் இந்த பாரதி. அந்த பாரதி என்கின்ற வார்த்தையை சொல்லும் பொழுதே மீசையை முறுக்கணும் போல தோணும். அப்படிப்பட்டவன் தான் பாரதி. இந்த பாரதியை பற்றி பேச வேண்டும் என்றால் நிச்சயமாக அது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை. ஏனென்றால் கடலை பற்றி அதனுடைய பண்புகளை பற்றி முழுக்க இந்த 14 இந்த பேசிவிட வேண்டும் என்றால் நிச்சயமாக நடக்காது. ஆனால் ஏதோ ஒரு சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்றைக்கு என்னுடைய தலைப்பு பாரதியின் தலைமைத்துவ பண்புகள் அப்படின்ற தலைப்புல பேசுவதற்கு ஏற்பாடாகி இருக்கிறது. இந்த பாரதியினுடைய தலைமைத்துவ பண்பு பற்றி பேசும் பொழுது நிச்சயமாக பாரதியினுடைய பெருமைகள் இந்த இடத்தில் பேசப்படும். ஆனால் என்னுடைய பொழிவின் நோக்கம் பாரதியை புகழ்வதுவோ அல்லது பாரதியினுடைய சிறப்புகளை எல்லாம் முன்வைத்து அவனை புகழ்பாடி துதிப்பதுவோ அல்ல. இதற்கு முக்கியமான காரணம், இந்த புகழுரைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் பாரதி இருக்கிறாரே, அது மிகப்பெரிய ஞானி. அறிவில் திறமை புலமையில் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இது எல்லாவற்றையும் கடந்து யாரும் அடைய முடியாத ஒரு உயர்ந்த இடத்தில் இருப்பவன் பாரதி. அவன் ஞானி. இந்த ஞானி என்பவர்களுக்கு வேண்டுதல் வேண்டாமை என்பதுவே கிடையாது. அவருடைய புகழை அவர் மறைந்த பின் அவருடைய ஆன்மா இதை கேட்டு சந்தோஷப்பட்டு கொண்டிருக்குமா என்றால் அதெல்லாம் கிடையாது. அவர் தான் வாழுகின்ற காலத்திலேயே இன்ப துன்பங்களை துறந்தவர். அப்படிப்பட்டவர் புகழ்ந்து சொல்வதில் புகழ்ந்துரைப்பதனால் பாரதியினுடைய பெருமையை நிலைப்பதனால் அவர் மகிழ்வடைவாரா, அவருடைய ஆன்மா மகிழ்வடையுமா, இல்லை நம்முடைய பெருமையை நாமே பேசிக் கொள்கிறோமா, இதெல்லாம் என்னுடைய நோக்கம் கிடையாது. ஆனால் அந்த மாமனிதன், அந்த உத்தம ஆன்மா வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை முறை நமக்கு ஏதாவது ஒரு இடத்துல பயன்படுமா என்பதனை சிந்திப்பதற்காகத்தான் இப்படி ஒரு தலைப்பையே நான் தேர்ந்தெடுத்தேன். அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னாக்க மகாத்மா காந்தியினுடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்தது. அவர் சிறு வயதாக இருக்கும் பொழுது தெருக்கூத்து நாடகம் இதெல்லாம் நடக்கும் இல்லையா, அந்த ஹரிச்சந்திரா நாடகத்தை பார்த்திருக்கிறார். உண்மைக்கு சத்தியத்திற்கு மறு காட்சி யார் என்றால் ஹரிச்சந்திரன். அவர் பார்த்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையில பொய்யே புகழ்வதில்லை என்கின்ற உறுதிமொழியை எடுத்திருக்கின்றார். எங்க யாரு மகாத்மா காந்தி அந்த உறுதிமொழியை எடுத்திருக்கிறார் அந்த சிறு வயதிலேயே. அப்போ அவருக்கு அந்த இடத்துல அந்த ஒரு ஸ்பாட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த நெருப்பு பொறி கிடைத்திருக்கிறது. அன்றைக்கு பாரதியை பற்றி எவ்வளவோ விஷயங்களை உங்களோடு அளவலாகும் பொழுது, குறிப்பாக அவருடைய தலைமை முன்வைக்கும் பொழுது, ஏதாவது ஒரு இடத்தில் நம்முடைய சமுதாயத்திற்கு, நமது பிள்ளைகளுக்கு, நம்முடைய இளைஞர் கூட்டத்திற்கு ஏதாவது ஒரு இடத்தில், பெரியவர்களுக்கு ஏதாவது ஒரு இடத்தில் இது இவர்களுக்கு ஒரு தீப்பொறியாக
அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வராதா அப்படின்ற பாரதியும் இதை நினைத்துத்தான் நிச்சயமாக மகிழ்வான். அப்ப அந்த அடிப்படையில் தான் பண்புகள் என்கின்ற தலைப்பை ஒட்டி நான் பார்க்க போகிறேன். ஒரு விஷயத்தை இந்த நம்முடைய தலைப்பிற்குள் செல்வதற்கு முன்னால் ஒரு விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். பாரதி என்றாலே எல்லாருக்கும் என்ன ஒரு அடையாளம் என்றால், பாரதி என்பவன் கவிஞன், புலவன். ஏனென்றால் அவனுடைய படைப்புகளை எல்லாம் நாம் இப்பொழுது அப்படித்தான் அதன் மூலமாகத்தான் அவனை அடையாளம் கண்டு இருக்கின்றோம். ஆனால் இந்த உலக நமது சமுதாயத்தில் நம்முடைய பாரம்பரியத்தில் 2 பெரும் தலைவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் காலமாக புலவர்களாகவே நாம் கண்டு கழித்து விட்டோம், கண்டு இன்புற்று விட்டோம். அவர்களை தலைவர்களாக பார்த்ததுவே கிடையாது. அவர்கள் இருவரும் நம்முடைய சமுதாயத்தின் தலைவர்களாகி இருந்தால் சமுதாயமே மாறிடும். ஒருவர் வள்ளுவர், இன்னொருவர் மகாகவி பாரதியார். வெவ்வேறு காலகட்டங்கள், ஆனால் அவர்களுடைய சிந்தனை, அவர்களுடைய செயல், அவர்கள் மக்களுக்கு முன்வைத்த பண்புகள் யாராலேயுமே அளவிட்டு பார்க்க முடியாத அத்துணை தலைமைத்துவ பண்புகளையும் தங்களுடைய படைப்புகளில் காட்டியிருக்கிறார். இதுல வள்ளுவரை கூட நம்ம அவருடைய வாழ்க்கையை பற்றி நமக்கு மிக அதிகமாக தெரியாது, அவருடைய படைப்புகள் மூலமாக பார்க்கிறோம். ஆனால் பாரதி அப்படி அல்ல. பாரதி தன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு செயல்பாடுகளிலும், ஒவ்வொரு அங்க அசைவுகளிலும், ஒவ்வொரு முடிவுகளிலும், ஏன் ஒவ்வொரு முறையும் பேனாவை தூக்கும் பொழுதும் பாரதி இருக்கிறாரு. அவர் ஒவ்வொரு இடத்திலையும் தன்னுடைய பண்புகளை ஒவ்வொரு இடத்திலையும் நிரூபிச்சிருக்கிறார். ஒவ்வொரு இடத்திலையும் தன்னுடைய தலைமைத்துவ பண்புகளை பதிவு செய்திருக்கின்றார். இந்த சமுதாயத்தையே கட்டி இழுத்து செல்லக்கூடிய ஒரு மாபெரும் தலைமைத்துவ பண்பு பாரதியிடம் இருந்திருக்கிறது. ஆனால் அவர் வாழ்ந்த சமகாலத்தில் பார்க்காமலேயே போய்விட்டோம். ஒரு அவலத்தில் நாம் இருக்கின்றோம். ஆனால் அவன் இயற்கையாகவே தலைமைத்துவம் உள்ளவன் இல்லையா? அதனால் எவ்வளவுதான் நீ என்ன அடிச்சாலும், எவ்வளவுதான் நான் வீழ்ந்தாலும் எழுந்து நின்று அவன் பாட்டுக்கு அவனுடைய கடமையை செய்தே போனான் பாருங்க. இந்த ஒரு விஷயம் அவனுடைய உதாரணமாக திகழ்கிறது. அப்படிப்பட்டவன் தான் பாரதி. இன்றைக்கு பாரதியை பற்றி நம்ம நிறைய அவருடைய கவிதைகளில் இருந்தும் வாழ்க்கையில் இருந்தும் அவருடைய தலைமைத்துவ பண்புகளை ஒன்றொன்றாக பார்க்க போகின்றோம். அப்படி பார்க்கும் போது நீங்க கேட்கும் பொழுது நீங்க நினைக்கலாம், இந்த நிறைய கவிதைகள், அவருடைய கவிதைகளும் படைப்புகளும் சம்பவங்களும் பொதுவாகவே சில விஷயங்கள் இருக்கும். அந்த பாடல்கள்லாம் எப்ப கேட்டுறது, அதை கேட்காம பாரதியை பத்தி சொல்லணும் அப்படின்னாக்க நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. அந்த விஷயங்களை நானும் என்னுடைய படைப்புகளில் முன்வைக்கலாம். ஆனால் ஒன்றை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன சொன்னதே சொல்றாங்க அப்படின்னு நினைச்சிடாதீங்க. பாரதியோட இந்த பாட்டு தான் எனக்கு தெரியுமே இல்ல. கவிஞர் வாலி பொய்க்கால் குவிதரே என்று ஒரு கவிதை தொகுப்பு நூலை எழுதியிருக்கிறார். அதில் ஒரு அருமையான கவிதை தொகுப்பு தற்குறிப்பேற்ற அணியில் எழுதியிருக்கிறார். ஒன்றாக பார்க்கக்கூடிய புலவனுடைய மிகப்பெரிய பண்பு. அந்த அடிப்படையில் தற்குறிப்பேற்ற அணியில விருட்சங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். அந்த கவிதையில மரங்களை வித்தியாசமாக பார்த்திருக்கிறார். மன்னரசை மடக்காமல் பிடித்திருக்கும் பச்சை குடை என்கிறார். பூமி தாய் அந்த கொடையை மடக்காம ஒரு கொடையை பிடிச்சிருந்தா எப்படி இருக்கும், அப்படி இருக்கா அவரு. அப்புறம் பாக்குறாரு, புயல் என்னும் மேனகையை கண்டபின் கிடையாக விழுந்த விஸ்வாமித்திரர்கள் அப்படின்றார். புயல் அடி அறம் சாஞ்சிருது இல்லையா? மேனகையை பார்த்தோன்னே எப்படி தன்னுடைய தவத்தில் இருந்து விஸ்வாமித்திரர் விழுந்து விட்டாரோ அந்த காட்சி அவருக்கு தெரிகிறதா. கல்லிருந்தும் கடிக்க வராத நாய்கள் அப்படின்னு சொல்றாரு. என்னது, மரத்துல பழம் கீழே விழும், அதுவே நாய் மீது விட்டால் நாய் கடிக்க வரும், இது கடிக்க வராத நாய்கள் என்று பாருங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை சொல்றாரு. இன்றைய நவீன காலத்திலும் பறவைகளின் பிரசவ ஆஸ்பத்திரி எப்படி பார்த்திருக்காரு பாருங்க. பறவைகளின் பிரசவ ஆஸ்பத்திரி, ஏன்னா அங்க பிரசவ ஆஸ்பத்திரி வெவ்வேறு பண்புகளில் பார்க்கக்கூடியவன் கவி. அப்படித்தான் பாரதியின் ஒவ்வொரு பாடலும். திருவள்ளுவருடைய திருக்குறளை ஆய்வு செய்ய வேண்டும் என்றால் சொல்லுவாங்க, கடலுக்குள் மூழ்கி அங்கு கிடைக்க ஒரு முறை மூழ்கும் போது வித்தியாசமான மீன்கள், இன்னொரு தலைமைத்துவம். சரி, அவருடைய தலைமைத்துவ பண்புகளை பார்ப்பதற்கு தலைமைத்துவ சில விஷயங்களை உங்களுக்கு சுருக்கமாக கூறிவிடுகிறேன். ஒரு ஆற்றல் மிக்க கலை,
ஒவ்வொருவருக்கும் பிறக்கும் பொழுதே தங்களுக்குள் இந்த தலைமைத்துவ பண்பு என்பது, ஆனால் பெரும் சூழல், அவருக்கு கிடைக்க பெறும் வாய்ப்புகள், அவர் அடைந்த அறிவுத்திறம், இந்த கூறு தான் அவருடைய தலைமைத்துவம் எந்த அளவுக்கு உச்சத்தை தொட்டுகிறது. எல்லாமே எல்லா வாய்ப்புகளும் சில அவங்களுக்கு, அதனால அவங்க வந்து கூட வெற்றி அடைய உலகியலில் இருக்கக்கூடிய ஒரு சூழல். பொதுவா தலைமைத்துவம் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னாக்க 3 பேர் தான் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வருவார். அவர்களுடைய அறிவு, அந்த ஆசிரியருடைய அறிவுத்திறத்தை கண்டு மாநில கதாநாயகத்துவத்தில் நம்ம நாட்டுல வந்து மிக அதிகமாக தான் அவர்களை தலைவர் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு போக்கு இருக்கிறது. ஏனென்றால் தங்களால் சாதிக்க முடியாததை ஒரு திரைப்படத்தில் நாடகமாக ஒரு நாயகன் சாதித்து காட்டும் பொழுது ஒரு மனிதனுக்கு ஒரு திருப்தி. அதனால் அவன் ஆட்சியாளர்கள், அரசியல்வாதிகளை, தலைவர்கள் அடிப்படையான சில தகவல் தான். இன்னும் சொல்ல போனாக்க இந்த தலைமைத்துவம் அப்படின்றது எப்படி வருதுனாக்க, ஒண்ணு பரம்பரை ரீதியாக வருகிறது. மன்னர்கள், ஜமீன்தார்கள், இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்க பரம்பரையா அவங்களோட இதுல வந்து ஒரு தலைமைத்துவம் இருக்கும். அடுத்து ஆளுமை அடிப்படையில் ஒரு தலைமைத்துவத்தை அடைவது, வீரம், அறிவு, கவர்தல், தியாகம், இது அவர்கள் தலைவர்களாக மதிக்கப்படுகிறார்கள். மூன்றாவது சட்ட விதிமுறை சிலர் வந்து தலைவராகுவாங்க. இப்படி அடைய பெற்றாலும் கூட தலைமைத்துவம் இவங்களுக்கு எல்லாருக்குமே தலைமைத்துவ பண்பு இருக்கும் அப்படின்னு கூறிவிட என்ன ஒரு விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, இவர்களுக்கு வந்து ஒரு கொள்கை இருக்கணும். அந்த கொள்கை அதனை பின்பற்றும் அந்த கொள்ளும்படி கவர்ந்து வழிநடத்தி செல்லுதல் வேண்டும். எப்படி உருவாக்கப்பட்ட கொள்கைக்கு ஒரு இலக்கு என்பது வேண்டும். அந்த இலக்குகள் தெளிவாக வேண்டும். கொள்கை இல்லாத தலைமைத்துவமும் அதற்கான இலக்கை தெரியாத தலைமைத்துவமும் என்றும் வெற்றி பெறவே பெறாது அப்படின்றது அவர்களுடைய கருத்து. மேலும் மக்களின் மனதில் இவை அவர்களுக்கான அப்படின்றது வந்து ஆழ பதிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப எந்த கொள்கையாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நம்முடைய சமுதாயம் நம்ம இந்த கொள்கையை பிடிச்சிட்டாதான் நல்லா இருக்கணும் அப்படின்றது அவங்களை நம்ப ஆட்சியில இருக்கலாம், எப்படி வேணுமாலும் இருக்கலாம். ஏற்றுக்கொள்ள அந்த மக்களை வந்து அதன் பால் ஈர்த்து செல்ல வேண்டும். மூன்றாவது பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னாக்க, தம்மை பின்பற்றுவோரிடத்தில் எழுகின்ற சந்தேகங்களை களைந்து தொல்லைகளில் இருந்து அவர்களை காத்து அவர்களுக்கு தொடர்ந்து தன்முனைப்பையும் நம்பிக்கையும் கொடுத்து இலக்கை அடைதல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இலக்கை அடைவதுதான் தலைமைத்துவத்தில் மிக முக்கியமானது. கொள்கைகளும் அதற்கான இலக்குகளும் பொதுநலத்தையும் மக்களுக்கான முக்கியத்துவத்தையும் முன்னிறுத்தி அமைதல் பெறுதல் ஒரு நல்ல தலைமைக்கு சான்றாகும். அமைய பெறுதல் இவ்வாறு பொதுநலத்தை முன்னிறுத்தி அமையப்பெறும் உழைத்தால்தான் தலைமை அதனை வழிநடத்தி செல்லும் பொழுது அவர்கள் சேர்ந்து உழைப்பார். ஆனா ஒரு பாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய என்ன பண்ணுவாரு, அவர் உழைப்ப வாங்குறது ஒன்றே வேலையா. நிறைய குறிப்புகள் சொல்றாங்க. இந்த தலைமைத்துவ பண்பு என்பது ஒரு பெரிய தலைமைத்துவ ஆட்சியில் இருந்து ஒரு குடும்ப தலைமைத்துவம் அல்லது தன்னுடைய செல்ஃப் லீடர்ஷிப்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, தனி தலைமைத்துவம்னு, இதுவரையில் இது எல்லாத்துக்குமே பொருந்தும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்து தலைமைத்துவ கோட்பாடு, லீடர்ஷிப் தியோரி என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, தலைமைத்துவ கோட்பாடு தமது தலைமைத்துவத்தின் பால் ஈர்ப்பு கொள்ள செய்தல், தம்மை தவறாக ஏற்று பின்பற்றும் கூட்டத்தை கொண்டிருத்தல் ஆகிய 2 என்று குறிப்பிடுகிறது. இவ்விரண்டு அடிப்படை தகுதிகளையும் அடைய பெற்ற ஒருவர் 3 நிலை. எப்படி? ஒன்றாவது வந்து அவர் வந்து தன்னுடைய இதையே நான் சொன்ன, இந்த தலைவர் என்பவர் வந்து எந்த விதமான பின்புலமும் இல்லை என்றாலும் அவர் தனக்கு கட்ட முடியும். தகுதியின் அடிப்படையில் ஒரு அரசாங்க நிர்வாகம் அல்லது தலைமைத்துவம்
கல்வி அறிவு. ஓகே, இப்ப மூன்றாவது தகுதினாக்க ஏற்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுவார்கள். இந்த இடத்திலும் பாத்தீங்கன்னாக்கா அவர்களுக்கு தகுதி இருக்கிறதா இல்லையான்னு அவருக்கு தெரியாது. ஆனால் பின்பற்றுவதற்கு ஒரு கூட்டம் இருக்கும். சில வேளைகள் அவர்கள் அதில் நிற்க முடியாமல் போய்விடுவார்கள். சில நேரத்தில் அவங்க தொடர்ந்து உத்வேகமாக செயல்படுவார்கள். இப்படிப்பட்ட தலைமைத்துவ கோட்பாடு ஒரு சில அடிப்படை கூறுகளை தலைமைத்துவ கோட்பாட்டின் கூறுபாடுகளாக வைக்கிறது. அறிவுடை, நீவு, நிலைத்தன்மை அப்படின்னு சொல்லி வரிசையா சொல்லுவாங்க. இந்த கூறுகளின் அடிப்படையில தான் இன்றைக்கு பாரதியை நாம பார்க்க போகின்றோம். அவர் எப்படியெல்லாம் தலைமைத்துவத்தில் சிறப்பற்றவராக இருந்திருக்கிறார் அப்படின்னு கூறுகளை நாம் பார்க்க போறோம். ஒன்றாவது அறிவுடைமை. இந்த அறிவுடைமை திறனாலும் இதனுடைய பொருள் என்றால் எல்லாரும் நீங்க கருத்துல நான் கருத்துல எல்லாரும் கருத்து, ஆனால் முடிவெடுக்கக்கூடியவன் யார் அப்படின்னு இந்த தலைவன் தகுதியவர் அல்ல. சிந்தனை இருக்க வேண்டும். அவன் உன்னிப்பாக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்க வேண்டும். எங்க நீங்க தொட்டாலும் அவனுடைய அறிவுடைமை என்பது மிக தெளிவாக வெளிப்படுகிறது. பாரதியினுடைய புதுமையான எல்லா விஷயங்களுமே ஒரு புதுமையாக பார்க்க எல்லாரும் பார்க்கிற கோண ஆன்மீகமாகட்டும், அரசியலாகட்டும், சமுதாய சிந்தனையாகட்டும், மொழியாகட்டும், பெண்ணியாகட்டும், இப்படி எந்த சிந்தனைகளை சொன்னாலும் இந்த பாரதி அப்படின்னு சொல்றவர் ஒரு புதுமையாகவே எல்லாத்தையும் வேதங்களை மனிதர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய வேதங்களை ஒளி பேசி வாழையும் தாண்டி காக்கை குருவியங்கள் ஜாதி சும்மா உரையாடுவோம் புலமை சார்ந்த உரையாடல சும்மா உரையாடலாம். உண்மையில பாரதி என்ற ஒரு புலவன் பிறந்த தன்மையினால்தான் நாங்கள் என்று எல்லோருமே தமிழ் பேசி கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு செய்தியை நான் உங்களுக்கு ஆணித்தரமா சொல்றேன். ஏனென்றால் பாரதிக்கே அந்த உணர்வு இருந்தது. ஆனால் துரஷ்டவசமாக அவர் பிறந்தது பிராமண குலமாகிவிட்டது. அதனால அவருடைய வார்த்தைகள் சில எல்லை மீற முடியாத அளவில் இருந்தது. அது ஒரு காரணம். அடுத்து மட்டுமல்லாமல் இன்று பாரதியினுடைய கனவெல்லாம் நனவாய் கொண்டிருக்கிறது. அது மிக முக்கியமானது. இளைய தலைமுறை உங்களை போன்ற இளைய தலைமுறைகள் மலேசியாவிலே இயங்கி கொண்டிருக்கின்ற இளைய சமுதாய பாவான்னு அவர் கூப்பிட்டார். அந்த ஒலி இப்பொழுது மலேசியாவெல்லாம் கேட்டிருக்கிறது. மற்றது உலகமெல்லாம் தமிழின் பெருமை பேசுங்கள் என்று சொன்னதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இப்ப ஐரோப்பா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் எல்லாம் ஒரு எழுச்சி பெற்றிருக்க பாருங்க. அதான் நாங்கள் இப்பொழுது வயது சென்றால் நாங்கள் நிமிர்ந்திருக்கிறோம் என்றால் தமிழ் மொழி எங்கள் இனத்தின் மொழி அடையாளம் இன்று வீறு பெற்று வருகிறது என்று நினைக்கின்ற பொழுதோ எங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. நாங்கள் இறக்கும் பொழுதும் பெருமையுடன் இறப்போம். ஏனென்றால் தமிழ் இனி நிமிர்ந்து நிற்கும் என்பதால. இந்த கனடாவில் பாருங்கள், நாங்கள் பல மன்றங்கள் அமைத்திருக்கிறோம். நான் பல மன்றங்கள் இருக்கின்றேன். சுவாமி விவேகானந்த மன்றம், திருக்குறள் மன்றம், பாரதி கழகம் என்றெல்லாம் இங்கு இயங்குகின்றது. ஆண்டுதோறும் இளைஞர்களுக்கான மாணவர்கள், இளைஞர்களுக்கான பேச்சு போட்டி, எழுத்து போட்டி என்றெல்லாம் வைத்து மாணவர்களை ஊக்கிக் கொண்டிருக்கின்றோம். ஒரு சிறப்பு என்னவென்றால் இந்த நாட்டில் கனடாவில் எங்களுடைய அரசாங்கம், கனடிய அரசினுடைய யாப்பிலேயே இங்கு வாழ்கின்ற அனைத்து மக்களுடைய மொழி, பண்பாடு அனைத்தைக்கும் பாதுகாப்பு அளிப்போம் என்ற உறுதி அளித்திருக்கிறது. சிறப்பாக தமிழ் மொழி கற்பதற்குரிய அனைத்து வசதிகளையும் பாடசாலை தந்திருக்கின்றது, ஆசிரியர்கள் தருகின்றது, அவர்களுக்குரிய ஊதியத்தை அவர்கள் கொடுக்கின்றார்கள், பாடப்புத்தகத்தை அடித்து இலவசம் தரும். உலகிலே எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு வாய்ப்பு இந்த நாட்டிலே இருக்கிறது. அதிலே நான் ஒரு பங்காளன் என்றவுடைய தன்மையினால எனக்கு அதிலே நிரம்ப விஷயங்கள். அது மட்டுமல்லாத பாருங்கள்,
இந்த நாட்டில பல்கலைக்கழகத்துக்கு அனுமதி என்றால் 30 கிரெடிட்ஸ் எடுக்க வேண்டும். அதுல 18 கிரெடிட் கம்பல்சரி, 12 கிரெடிட் ஆப்ஷன். அந்த 18 கிரெடிட்ல தமிழும் ஒரு பாடத்தை நீ அக்செப்ட் பண்ணுது கவர்மெண்ட். இத்தகைய ஒரு வசதியும் வாய்ப்பும் இது தமிழ் மொழிக்கு தான் கிடைத்தது, தமிழருக்கு அல்ல. மொழிக்குரிய அங்கீகாரமாக கனடிய அரசு கொடுத்திருக்கிறது. அதுபோல உங்களுடைய நாட்டிலும் தமிழ் நன்கா வளர எட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னும் ஒன்று என்னென்றால், வள்ளுவனையும் கம்பனையும் அடையாளப்படுத்தியும் பாரதி. அது ஒரு முக்கியமான விஷயம். இரண்டாவது விஷயம், யாமறிந்த மொழிகளே தமிழன்னு சொன்னவன், அடையாளம் கொடுத்தவன். பாருங்கள், எங்களுக்கு 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப கட்டத்திலே எங்களுடைய இலக்கியங்களை, மொழியை, இனத்தை அடையாளம் கண்டு உயர்த்தி வைத்த ஒரு பெரும் மனிதன் என்றால் தமிழனுடைய இதுவரை அந்த 21 நூற்றாண்டிலே பாரதி தான் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அத்தகைய பாரதியை நீங்கள் ஒரு இளையோர் அமைப்பை உருவாக்கி அதனூடாக அவர்களுக்கு அவர்கள் பாரதி பாடலை முழுமையா படித்தாலே போதும், தமிழினுடைய முழுமையை அடைந்து விடலாம். தத்துவம் வேண்டுமா, சமயம் வேண்டுமா, மொழி வேண்டுமா, எல்லா இனப்பற்று வேண்டுமா, தேச விடுதலை வேண்டுமா, அத்தனை விடயங்களையும் ஒரு பூரணத்துவமான ஒரு இலக்கிய படைப்பை இதுவரையில எந்த ஒரு கவிஞரும் செய்யவில்லை. அந்த அடிப்படையில பாரதிக்காக 100ஆண்டு விழா கொண்டாடுகிறோம். இந்த 100ஆண்டு விழாவிலே நீங்கள் பங்கு பெற்றிருக்கிறீர்கள். அதுவும் 21 நாட்களா, எத்தனை நாட்கள்? ஆமா ஆமா, அது பெரிய சிறப்பு. 21 நூற்றாண்டுக்கு சமனாக 21 நாட்கள் அதில் நானும் பங்கு பெற்று என்பதிலே நான் தமிழுக்கு என்னுடைய நன்றியை, தமிழ் தாக்கி என்னுடைய நன்றியை, பாரதிக்கு எனது நன்றியை, இந்த இளையர் சாதனையாளர் கழகத்துக்கு எனது நன்றியை நான் கூறி மகிழ்ச்சி அடைகிறேன். இதை பற்றி நான் வகுப்பில் என்னுடைய மாணவர்கள் நான் சொல்லுவேன். நாங்கள் இங்கே அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே என்னுடைய டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ப்ரோக்ராம் இருக்குது. 16 வருஷமா நடத்தி கொண்டு வருகிறோம். என்னுடைய பொறுப்பாளராக இருந்து செய்கிறேன். அந்த மாணவர்கள் எல்லாம் பாரதியிலே ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் உங்களுக்கு. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் முதலில் குறிப்பிட்டு நினைக்கிறேன், அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே முதல் தமிழ் பேராசிரியராக வருகின்றார் சுவாமி விபுலானந்தர். முதல் தமிழ் பேராசிரியர் உலகத்திலே. அவர் 31, 33 அந்த காலகட்டத்தில் 3-4 வருடங்கள்லாம் பணிபுரிந்தவர். அந்த காலத்துல பாருங்கள், பாரதி என்று பேசுபவர்களே வெள்ளை அரசாங்கம் கைது செய்த காலம். பாரதியை பற்றி இவரும் பேசக்கூடாது, பாரதி பாடல் படிப்பிக்க கூடாது என்று கூறிய அந்த காலகட்டத்திலே துணிந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே பாரதி கழகத்தை இந்திய நாட்டிலே முதலாக உருவாக்கியவர் சுவாமி விபுலானந்தர் என்பதை நீங்க நினைவு கொள்ள வேண்டும். அத்தகைய அந்த மண்ணிலே பிறந்தவன் நான், அவர் நடந்த பாதையிலே நடந்தவன் நான், எனது அவர் சுவாசித்த காற்றை நான் வாசித்த நான். அந்த உணர்வு என்னவோ தெரியல. நிச்சயம் அவர் என்னுடைய மானச குரு. ஏன் சொல்றேன் என்றால், சுவாமி விபுலானந்த பாரதிய பொண்ணு துணிந்த ஒரு சுவாமிதான் அவர். ஆனால் சிறந்த தமிழ் போராடியவர். அந்த அடிப்படையில பாரதியை தமிழ்நாட்டிலே கல்விக்கூடங்களிலே அறிமுகப்படுத்திய பெருமையும் இந்த சுவாமி விபுலானந்தருக்கு உண்டு என்று கூறி, அது மட்டுமல்ல, அவர் மேடைக்கு ஏறினார் என்றால் பாரதியை பேசித்தான் அங்கால போவார். உண்மையிலே நம்மை பொறுத்த அளவில் நமக்கு 2 புலவர் என்றால், ஒன்றோ வள்ளுவர், அடுத்தது பாரதி. அதை நீங்கள் இடையோடு உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒருவர் வள்ளுவர், மற்றவர் பாரதி. பாரதி வள்ளுவர் என்றால் இந்த சமயத்தாக்களுக்கும் அவர் பொதுவானவர். பாரதியார் பிறந்தது இந்து சமயம் ஆர்த்தமையினால் அதை விட்டு அவர் வெளியே வர முடியவில்லை. அது அவருடைய மானுட சுதந்திரம். ஆனால் பாரதியும் வள்ளுவனும் பாரதியும் நமக்கு கிடைத்தது பெரும் பெரும் பாக்கியம். நாங்கள் பாரதி இல்லா இருந்தாவிட்டால் தமிழ் மானம், தமிழ் உணர்வு, தமிழன் என்ற எண்ணம் எல்லாம். ஆனால் அவருடைய சீடன், அவரை குருவாக கொண்ட பாரதிதாசன், அவருடைய போக்கு வித்தியாசம். அவர் சமூகத்தை தான் பார்த்தார், சமூக விடுதலையை பார்த்தார், பெண்களை பார்த்தார், பெண்களை அடக்கி வைத்திருக்கின்ற அந்த சமூகத்தை பார்த்து அந்த சமூகத்தை உடைத்தவர் என்றால் பாரதிதாசன். விடுதலை வேணும் என்று சொன்னார் பாரதிதாசன் அவர்களை விடுவித்து சமூகத்தில் நடமாட செய்தவர் பாரதி. பாருங்கள், இந்த பாரதிதாசன்
இந்த ரெண்டு பேர், பாரதி என்றால் சரஸ்வதி, பாரதி என்றால் சரஸ்வதி, அந்த சரஸ்வதி நூடாக வந்து தமிழினத்துக்கு அறிவையும் ஆற்றலையும் திட்டங்களையும் உருவாக்குவதற்கு வழிவகுத்து சென்றார் என்று எங்களுடைய நண்பர் பேச வருவது, எங்களுடைய விரிவுரையாளர் பேராசிரியர் பேச வருகிறது தலைமைத்துவம். அந்த தலைமைத்துவ பண்பு கூட பாரதிக்குள்ளால என்ன அழகாக மூழ்த்திருக்கின்றதை அவர் பேச நினைப்பார், அல்லது தவறினால் அடுத்த முறை பேச பண்ணுங்கள் அவரை. அருமையான தலைப்பு பாரதியினுடைய. ஏனென்றால் இளைய தலைமுறையாயிருக்கின்ற இந்த மாணவ செல்வங்கள் ஒவ்வொருவரும் தலைவர்கள், தம் துறைகளில் தலைவர்கள். அதாவது நாங்கள் என்ன தொழில் செய்தாலும் அதிலே நான் தலைவன் என்ற ஒரு உணர்வை அடக்கத்தோடு வைத்திருந்தால்தான் நான் இதில் நிபுணன், இதில் நான் கெட்டிக்காரன் என்ற உணர்வு உள்ளொளி வர வேண்டியது இருக்கும். ஒரு ஆசிரியனோ அல்லது ஒரு கைத்தொழில் செய்கின்றவனோ அல்லது வீடு கட்டுகின்ற தொழிலாளனோ நான் எனக்கு தெரியும் என்ற ஒரு மன உறுதியோடு தான் நாங்கள் காலடியை எடுத்து வைக்கணும் என்ற ஒரு உற்சாகத்தை உறுதியை அளித்தவர் பாரதியார் சொல்லிக் கொண்டிருக்கலாம். எனவே பாரதியினுடைய பாரதி பாடிய சுதந்திர பாடலா இருக்கட்டும், கடவுள் வாழ்த்து பாடலா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், நீங்க பார்த்தீர்கள் என்றால் இரண்டு தான் நாங்கள் தொலைத்துக் கொண்டிருக்கோம். ஒன்று நாடு, மற்றது மொழி, மற்றது விடுதலை. மற்றது ஒரு புலவன் என்பவன் சாதாரண ஆள் அல்ல. நம்மளை விட மனித பிறவிகளை விட ஏதோ ஒரு வகையில ஒரு புலவன் என்பவன் அவனுக்கு ஏதோ ஒரு வகையில நம்முடைய சமயத்தை சொல்லுகிறது அருள் பெற்றார் என்று. நமது சமயம் சொல்லுகிறது அவர் அருட்கவி, அருள் பெற்றவர், அவருக்கு ஒரு விசேட சக்தி இருக்கிறது. ஆனா புலவர் எல்லாம் பிறக்கும் போதே அந்த சக்தியோட அருளோட பிறக்கிறார்கள். ஆன நன்மைதான் பாரதி தன்னையே ஒரு சித்தன்னு சொல்லிக் கொண்டிருப்பார். தன்னையே நானும் ஒரு சித்தன் வந்தேனப்பான்னு சொல்லுவார். ஆன நன்மையினால் அவர் பாருங்கள், ஒரு கவிஞனுக்கு, ஒரு புலவனுக்கு, ஒரு அறிஞனுக்கு, சமுதாய சிந்தனை உள்ள ஒருவனுக்கு தொலைநோக்கு வேண்டும். பாரதியிடம் இருந்து பாருங்க, தொலைநோக்கு மட்டுமில்ல துணிவான தொலைநோக்கு வைத்திருந்தார். என்ன சொன்னார்? சுதந்திரம் கிடைத்து விட்டது, ஆடுவோம் பள்ளி பாடுவோம் என்று அவர் 40 ஆண்டுகள் 25, 26 ஆண்டுகளுக்கு முன்னே சொல்லிவிட்டார். சுதந்திரம் கிடைத்து விட்டது. கிடைத்தது மட்டுமல்ல, அவருக்கு பள்ளுப்பாடி ஆனந்தம் கொண்டாட்டம் கொண்டாடிய சுதந்திர தினத்தை கொண்டாடிய பெருமையா பாரதியார். அந்த பாட்டு திறத்தால சுதந்திரம் கிடைத்து விட்டது, ஆடுவோம் பள்ளு பாடுவோம் என்று பாடினார் என்றால் பாருங்கள், அதுதான் கனவு. அவர் பாடுவ கனவு பழித்திட வேண்டும் என்றல்ல பாடுவார். பின்னுக்கு கனவு பழித்திட வேண்டும். அவர் கண்ட கனவு அத்தனையும் பழித்திருக்கு. சென்றிடுவீர் எட்டி திக்கும். நானும் எட்டி திக்கில் ஒரு திக்கெல்லாம் நிக்கிறேன். ஒரு திக்கின் எல்லையில் என்று பேசுகிறோம், நீங்கள் ஒரு திக்கின் எல்லையில் என்று பேசுகிறீர்கள். சென்றிடுவீர் எட்டி திக்கும். பாரதி நல்லவர் ஒருவர் எதை சொல்லுகிறாரோ, எதை எழுதுகிறாரோ, எதை சிந்திக்கிறாரோ அது நடக்கும். பாருங்கள், நல்லது மனதின் நல்ல எண்ணம் வேணும் என்று கேட்டார் அல்லவா பாரதியார். மனதின் நல்ல எண்ணத்தோடு ஒரு பேசுவார் என்றால் அது நிச்சயமாக நடக்கும். அவர் கண்ட கனவெல்லாம் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் கொண்டு வந்து விட்டோம். சரியா? நாங்கள் மொழிபெயர்க்கின்றோம், பிற நாடுகளுக்கு செல்லுகின்றோம். இன்று உலகில் தமிழர் இல்லாத முக்கியமான நாடு 170 நாடுகளில் தமிழ் வாழ்கிறார்கள். பாருங்கள், பாரதியார் வாழ்ந்த காலத்துல 3, 4, 5 நாடுகள் சொல்லலாம். பாரதியார் வாழ்ந்த காலத்துல ஈழம், தென்னாப்பிரிக்கா, மலேசியா, மொரிசியஸ் போன்ற இடங்கள்லாம் தமிழர்கள் வாழ்ந்தார்கள். இன்று பாருங்கள், இங்கே அலஸ்கா தொடக்கம், உலகப்படம் உங்களுக்கு தெரியும், அலஸ்கா தொடக்கம் நியூசிலாந்து வரை எங்கள் மக்கள் வாழ்கிறார்கள். அதில் ஒரு சிறப்பு என்னவென்றால் சீரோடும் சிறப்போடும் வாழ்கிறார்கள். பாரதி காலத்திலே பாரதி மனம் நொந்தான். எப்போ இந்த மக்கள், புலம்பெயர்ந்த மக்கள் எப்ப அவர்கள் விடுதலை பெற்று சீராக பெறுவாண்ட கனவு இன்று நினைவாகி அலஸ்கா தொடக்கம் ஆஸ்திரேலியா வரை உள்ள தமிழர்கள் சீராக சிறப்பாக தமிழுக்கு தொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள், தமிழை வளர்க்கிறார்கள். சில எங்களை போன்ற பலர் தமிழுக்காகவே வாழுகிறார்கள். உங்களை போன்ற இளைஞர்கள் தமிழை நினைத்து நீங்கள் களம் அமைத்து இருக்கிறது. பெருமையா இருக்கிறது ஐயா, மிக பெருமையா இருக்கிறது. இது நீங்கள் உலகத்துக்கு ஒரு முன்னோடியா இருக்கிறீர்கள். இதை உங்களுடைய உரையில நீங்க சொல்ல வேண்டும், உங்களுடைய இணையதளத்தில் நீங்க சொல்ல வேண்டும். இளைஞர்களே, நீங்கள் எங்கெங்கள் வாழ்ந்தாலும் உங்களுக்கு என்று இளையோர் அமைப்பை அமைத்து, தமிழுக்கென்று ஒரு இளையோர் அமைப்பை அமைத்து தமிழினூடாக எல்லாம் வளர்,
தமிழின் ஊடாக எல்லாம் வளரும். தமிழ் கழகம், தமிழ் உணர்வோடு ஒற்றுமையே பலம். இத்தகைய சூழ்நிலையிலும் அறிவாலும் திறத்தாலும் எதிர்கொண்டு எடுத்த காரியத்தை, ஏற்ற காரியத்தை செம்மையாக செய்து முடித்தல், புதிய சிந்தனைகளை கொண்டிருத்தல் தான் அறிவுடைமை என்று சொல்லப்படுகிறது. பாரதிய வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழலும் அவன் சிந்தனை சமுதாய புதுமையை காட்டியவன் பாரதி. என்றால் இருக்க வேண்டும் என்பதற்கு மிக அருமையான பாடல், எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் தான். வெள்ளி சொல்லி இந்த பாடல்ல அவர் பாடி இருக்கிறார். கப்பல் பாத்தீங்கன்னாக்க அவர் வந்து உயர்த்த வேண்டும். எவ்வளவு உயரமான இடத்துல இருந்தால்தான் அவனால் அந்த தலைமைத்துவத்தை பாத்தீங்கன்னா, ஒரு மேடையில ஒரு பேச்சாளர் இருந்தாதான் அவரை எல்லாருமே பார்க்க முடியும். மக்களோட மக்களா இருந்தா பார்க்க முடியாது. ஆனால் தான் அரசர் கூட சிம்மாசனம் மிக உயர்ந்த இடத்தில் இருக்கும். இந்த பாரதி தலைமைத்துவத்தில் மிக உயரமான இடத்தில் இருக்கிறான். எங்க இருக்கிறான்னாக்க, உலக உயரமான இமயமலையின் எவர் கிரகத்தில் இடத்தில் இருந்தது வெள்ளிப்பனிமலை நீதுலாவுவோம் என்று அங்கிருந்து அடுத்த வரி சொல்றாரு, அடி மேலை கடல் மேலை கடல் முழுவதும் கீழே இருக்கிறவங்க யாரையுமே தெரியறது இல்லை, பாக்குறதே கிடையாது. இந்த மலையில் ஆக அடி ஆழம் எங்க இருக்கிறது என்றால் கடல். அந்த கடலில் அந்த உயரத்தில் இருந்து பார்க்கின்றான் பாரதி. ஏன் அப்படி பார்க்கிறான்? அதாவது தலைவன் மக்கள் வரை அவர்களுடைய தீர்த்து வைக்க கடமைப்பட்டு இருக்கிறார்கள். அப்போ நான் எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் சாதாரண தீர்த்து வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த சிந்தனையை முன்வைக்கிறார். அடுத்த பாடலை என்ன சொல்றான்னா, சிந்து நதியின் இசை நிலவினிலே சேரணன் நாட்டிலம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டு செய்து தோணிகள் ஓட்டி விளையாடி வரும். பாத்தீங்கன்னா தேசத்தினுடைய ஒற்றுமையை பேசுகிறது இருக்கிறது. அங்கே தெலுங்கில் பாட்டி சேர்க்க வேண்டுமாம். ஒரு நாட்டையே ஒரு குடையின் கீழ் கொண்டு வருகின்றான். பாடல் இது மூணு பார்த்தாதான் இருக்கிறது. பாருங்க, ஒன்றாவதுல என்ன சொல்லியிருக்க, உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் கூட இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் வரை பார்க்க வேண்டும். இரண்டாவது நிலையில் தேச ஒற்றுமை அந்த சிந்தனையை முன்வைக்கின்றான். மூன்றாவது நிலையில் இது இரண்டையும் தாண்டி அடுத்து ஒரு நாட்டில் பொருளாதாரம் சிறப்பாக வளரும். ஒரு தலைவன் சிந்திக்க வேண்டிய அத்தனை விஷயங்களையும் பாட்டில் முக்கியம். இரண்டாவது, இந்த அறிவுடைமையில் எப்பொழுது ஒரு தலைவன் இதற்கு முன்னால உள்ளவங்க சொன்னது அல்லது முன்னோர்களுடைய கொள்கை, தங்கள் கொண்டிருக்கிற கொள்கை, இதையே பிடிச்சுக்கிட்டு இருக்கின்ற அவசியம் எதுவுமே கிடையாது. மாற்று சிந்தனை என்பது ஒரு தலைவனிடத்தில் மிக முக்கியமாக இருக்க வேண்டியது. அதற்கு உதாரணம் வேண்டும் என்றால் பாரதியினுடைய பாஞ்சாலி சபதத்தை எடுத்து பாருங்க. பாரதியினுடைய பாஞ்சாலி சபதத்தில் அவர் வந்து ஒரு கட்டத்தில் சொல்றாரு, வியாச பாரதத்தை எடுத்து பாத்தீங்கன்னாக்க தர்மருக்கு அடங்கியவர்கள் தான் பீமன், நகுலன், சகாதேவன், அர்ஜுனன் எல்லாருமே எதிர்த்து பேசவே மாட்டாங்க. பாஞ்சாலி துபிலிர்கள் கூட. ஆனால் பாரதி மாறுகின்றான். கொல்லிக்கட்டை எடுத்துட்டு வா, சூதாடின அண்ணனுடைய கையை தீ வைக்கும் சொல்லி பீமன் சொல்வதாக மாற்று சிந்தனை தலைவனிடம் இருக்க வேண்டிய மேல எல்லாம் எப்பவுமே பொதுவா இந்த அறிவுடைமை அப்படின்னு சொல்றது ஒரு அழைக்கிறார்கள். ஆனால் இதையெல்லாம் தாண்டி பாரதி ஒரு ஞானி. இந்த ஞானி இருக்கிறானே, இவன் அறிவுடைகளில் எல்லாம் பெரியவன். அக்கினி குஞ்சொன்று கண்டேன் அன்றிடத்தினில் பொந்திடை வைத்தேன் அதனால்
தேவையான இருப்பதுதான் மிக உன்னதமான இந்த பண்பும் பாரதியிடத்தில் நிறைந்து காணப்படுகிறது. பாரதி வாழ்ந்த சமகாலத்தில் வறுமையில் அங்கீகாரம் கிடையாது. ஆனா ஜாதியோ கொஞ்சம் பண்ணியிருந்தா மிகப்பெரிய உத்தியோகம் இருந்தா எதையுமே அவர் கண்டுகொள்ளவே கொடுக்கவில்லை. மறுபடியும் அப்படியேதான் அவங்களோட இன்டர்நெட் தான் ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு. விட்டு 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 ஒண்ணுமே கேட்கல. கிரக் 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 அந்த சத்தம் மட்டும் தான் எங்களுக்கு கேக்குது. உங்களோட இன்ஃபர்மேஷன் எதுவுமே கேட்கல. இப்ப நீங்க இப்ப பேசுறது கூட எங்களுக்கு எதுவுமே வெளியாயிட்டாரு. ஒரு தனியே தொலைபேசியில் பேச சொல்லுங்கள். வந்துட்டேன். இப்ப கேக்குதுங்களா? ஐயா கேக்குது. ஆனா டைம் நம்மளுக்கு வந்து கரெக்டா கேக்குது ஐயா. கிளியரா இருக்கு. பேசட்டும் பேசட்டும். கிளியரா இருக்கு. சரி. ஓகே. பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பாழ்படன் இருந்தாலும் இந்த கட்டுடல் வளைந்து கைகால் தளர்ந்து கவலை மிகுந்தாலும் வாழ்வு கெட்டு நடுத்தெருவோடு கிடந்து கீழ்நிலையுற்றாலும் உயிர்த்துடை அவருக்கு பின்வாங்கியதே கிடையாது. பூமியில் எவருக்கும் அடிமை செய்யும் வாழிய செந்தமிழ் வாழிய நற்ற வாழிய பாரத நாடு அப்படின்லாம் சொல்லி தன்னுடைய கவிதைகள்ல தன்னுடைய நிலைத்தன்மை ஒவ்வொரு இடத்தையும் சொல்றாரு. அவரோட வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடக்கிறது. காந்தியை சென்று பார்க்கிறார் ஒரு முறை. காந்தியை வந்து காங்கிரஸ் தலைவர்களே பார்ப்பதற்கு எந்த ஒரு காலகட்டம் எல்லாருமே பார்த்திட முடியாது. காங்கிரசினுடைய தேசிய தலைவராக இருந்த காலகட்டத்தில் காங்கிரஸை வழிநடத்தி கொண்டிருந்த காலகட்டம். தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு. பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் நிற்கிறாரு. இவர் எவரை பத்தியும் கவலைப்படல. நேரா காந்தி கிட்ட போறாரு. மனுஷன் போயிட்டு நீங்க பாத்தீங்கன்னா காந்திக்கு விரிக்கப்பட்டிருந்த விரிப்பிலேயே பக்கத்திலே உட்காரு. எல்லாரும் அப்படியே அதிர்ச்சியா பாக்குறாங்க. யாரும் ஒண்ணுமே சொல்ல முடியல. எல்லாருமே அதிர்ச்சியில் பார்க்கிறார்கள். இவர் காந்தி கிட்ட ரொம்ப ரொம்ப கேஷுவலா பேசுறாரு. என்ன சொல்றாரு? மிஸ்டர் காந்தி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. எல்லாருமே காந்தி அப்படி பேர் சொல்ல கூப்பிட மாட்டாங்க. இவர் கூப்பிடுறாரு. அவர் கூப்பிட்டு சொல்றாரு, இன்றைக்கு இரவு வந்து நான் வந்து பேச போறேன், நீங்க வந்து தலைமை தாங்கணும்னு கூப்பிடுறதுக்கு வந்திருக்கேன். அவரும் பக்கத்துல இருந்தவர் கேட்டு இன்னைக்கு முடியுமான்னு கேட்டதுக்கு, இல்ல உங்களுக்கு இன்னொரு கூட்டம் இருக்கிறது அப்படின்னோட, உங்களுக்காக என்னுடைய கூட்டத்தை நாளைக்கு வச்சுக்க முடியுமா, நாளைக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா வரதை பத்தி யோசிக்கிறேன் காந்தி சொல்லியிருக்காரு. அதுக்கு அவர் சொல்றாரு, அது முடியாது, உங்களுடைய இயக்கம் வாழ என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி மிக தைரியமாக சொல்லிவிட்டு போகிறார். இந்த தைரியம் இருக்கு இல்லையா, அதாவது மிகப்பெரிய தலைவர்களை எல்லாம் எதிர்கொள்ற தைரியம் எல்லாருக்குமே வந்துடாது. இது தமிழர்களுக்கு பாரம்பரியமாக பல காலம் தொட்டு வந்த ஒரு பழக்கம். உதாரணத்துக்கு சொன்ன சங்க காலத்தில் பாத்தீங்கன்னாக்க சேரமான் இரும்புரை இருந்தார். அவர் வந்து சோழ மன்னனிடம் கைதியாக, அந்த போரில் தோற்று கைதியாக இருந்த பொழுது தண்ணி குடிக்க கேட்கிறாரு. அந்த காவலன்ட்டு அவன் ரொம்ப தாமதம் பட்டு அலட்சியமா கொண்டு வந்து கொடுக்குறான். அப்போ அந்த தண்ணியை குடிக்காம சொல்றாரு, என்னுடைய பாரம்பரியத்துல பரம்பரையில ஒரு குழந்தை இருந்தால் கூட, பிண்டமாக இருந்தால் கூட, அது ஆண் குழந்தையாயின் வாளால் கொண்டு அதனுடைய இதயத்தை, நெஞ்சு பகுதியை கீறி வீர மரணம் அடைந்ததாக சொல்லக்கூடிய பரம்பரையில் வந்தவன் நான். நீ கொடுக்கக்கூடிய இந்த கீழ்த்தரமான தண்ணியை குடிச்சுட்டா நான் உயிர் வாழ போறேன் அப்படின்னு சொல்லி அந்த தண்ணியை ஒதுக்கி விட்டு வடக்கிருந்து உயிர் துறக்கின்றான். என்னுடைய மாணவர்கள்லாம் ஒரு முறை இதை பத்தி பேசும் பொழுது கேட்டாங்க, சார் ஒரு கிளாஸ் தண்ணி தானே சார் குடிச்சிட்டு போட்டுங்க, என்ன வந்துருச்சு இதுல கூடயுமா வீராப்பு அப்படின்னு கேட்டாங்க. அதான் சொன்னேன், அப்படி அவர் வாங்கி குடிச்சிருந்தாருன்னா இன்றைக்கு நம்ம அவரை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அவரை எழுதி வைத்த கவிதையில் நாம் பாக்குறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அந்த மான உணர்வு, இந்த மான உணர்வின் கண் வந்தவன், அந்த பரம்பரையில் வந்தவன், அந்த மரபணுவில் வந்தவன் பாரதி. அதனால்தான் அவன் எந்த தலைவர்களையும் எதிர்கொள்வதற்கு எப்பொழுதுமே தயங்கியதே கிடையாது. அடுத்து ஒரு பொதுநலம் அப்படின்ற சிந்தனை நிறையவே இருக்க வேண்டும் ஒரு தலைவனிடத்தில். தனி ஒரு மனிதனுக்கு உணவெண்ணீர் இந்த ஜகத்தினை இழைத்திடுவோம் அப்படின்னு சொன்னவர் பாரதியார்.
இந்த ஒரு வார்த்தை உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே உணர்வு வேணும் அப்படின்ற அந்த பொதுநல சிந்தனை. சிட்டுக்குருவிக்கு உணவு கொடுக்க வேண்டும். ஒரு தடவை பாத்தீங்கன்னாக்கா அவர் வீட்டுல வந்து பாண்டிச்சேரியில இருந்த காலகட்டம் ரொம்ப வறுமையில இருந்தாரு. அன்றைக்கு சமைக்கிறதுக்கு கொஞ்சோண்டு அங்க இங்கன்னு தேடி அவங்களுடைய மனைவி செல்லம்மா கொஞ்சம் அரிசி வாங்கி வச்சிருந்திருக்காங்க. மனுஷனை பத்தி தெரிஞ்சும் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, கொஞ்சம் அசால்ட்டா இருந்து சமையல் கட்டுக்கு போய் ஏதோ வேலை செஞ்சுட்டு திரும்பி வந்து பாக்குறாங்க. இவர் வழக்கம் போல அந்த அரிசி எல்லாம் எடுத்து அங்க இருந்த சிட்டுக்குருவிகளுக்கு எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்திருக்காரு. அவங்களுக்கு ரொம்ப கோபம். இன்னைக்கு சமைக்கிச்சு வச்சிருந்த இந்த அரிசியை எடுத்து போட்டீங்களே, என்னத்தை வச்சு சமைக்கிறது அப்படின்னு கோபமா கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, இந்த அரிசியை நம்ம சாப்பிட்டு ஒரு 4-5 பேர் சாப்பிட்டுருப்போம், அவ்வளவுதானே. ஆனா இப்ப இங்க பாரு எவ்வளவு குருவிகள், 10-15 குருவிக்கு மேல சாப்பிட்டு இருக்கு, எல்லாருடைய பசியும் தீர்ந்திருக்கிறது என்று. அப்பொழுதே மனித உயிருக்கு நிகராக எல்லா உயிர்களையும் பார்த்த ஒரு பெரிய இடத்தில் இருந்தவன் பாரதி. பாட்டு திறத்தாலே இந்த வையகத்தை பாலித்திட வேண்டும். இன்னொரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே. அன்னை பராசக்தியிடம் கேட்கிறார், என்ன கேட்கிறார்? வல்லமை தா, எனக்கு வல்லமையை கொடு. சுயநலத்துக்காக கேட்கிறார். இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே, இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்திலும் பொதுநல சிந்தனைகளை முன்வைக்கிறார். அடுத்து ஒரு முக்கியமான கூறு தன்னம்பிக்கை. பாரதியிடம் தன்னம்பிக்கை என்பது ரொம்ப அதிகமாக இருந்திருக்கின்றது. மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும். பாரதியாருடைய பாடல், இந்த ஒரு பாடல் அவருடைய நம்பிக்கை எவ்வளவு மென்மையானது அப்படின்றது காட்டப்படுகிறது. பாரதியை வந்து யாராலையுமே கணிக்க முடியாது. அவருடைய கவிதை பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையா இருக்கும், எல்லாருக்குமே புரியும். அதனாலேயே அவருடைய கவிதையை வந்து அந்த சமகாலத்துல பெருசா யாரும் மதிக்கல. ஏனென்றால் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தினால்தான் புலவர்களோ அப்படின்ற சிந்தனை எல்லாம் இருந்த காலகட்டம் அது. அதனால்தான் பாரதியார் புது கவிதையின் தந்தை என்று நாம் கூறுகின்றோம். பொங்குதேர் வாழ்க்கை எஞ்சிரை தின்பி காலமும் செப்பாது கண்டது மொழியுமோ பயிலிய கிழிய நட்பின் மயிலிய செறியை டறிவை குந்தலின் நெறியவும் உலவோ நீ எறியும் போய், இது மாதிரி கடுமையான வார்த்தைகள் எல்லாம் போட்டு எழுதுறவங்க தான் மிகப்பெரிய புலவர்களாக எண்ணி இருந்த காலத்தில் ரொம்ப எளிமையான கவிதையால் மக்களை ஆட்டுப்படுத்தினால், ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா. இதுக்கு யாருங்க பொருள் சொல்ல வேண்டும்? யோசிச்சு பாருங்க, இதுக்கு யார் உங்களுக்கு விளக்க உரை தர வேண்டும்? நேரடியாகவே பொருளை சொன்னவர். அதனாலேயே இவருடைய கவிதைகள் மறுக்கப்பட்டன, பல இடங்களில் ஒதுக்கப்பட்டன. ஆனா இதை பத்தி எல்லாம் அவர் கவலையே படல. அதுக்கு ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, சுவை புதிது, பொருள் புதிது, வளம் புதிது, சொற்புதிது, சோதிமிக்க நவகவிதை, எங்காலும் அழியாத மகா கவிதை என்னுடையது. என்னுடைய புது கவிதை உனக்கு பிடிச்சிருந்தா பிடிக்கட்டும், பிடிக்கலன்னா போகட்டும் சொல்லி தூக்கி போட்டு போயிட்டே இருந்தவர் தான் பாரதியார். ஒரு தலைவனுக்கு இருக்கக்கூடிய அந்த தன்னம்பிக்கை, நெஞ்சுரம். அடுத்து ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டிய இன்னொரு குணம் என்னன்னா எழுச்சி. சோர்வின்றி உத்வேகத்தோடு எப்பவுமே இருக்கணும். அந்த எழுச்சிக்கு ஒரு அருமையான கவிதை பாரதியிடம். தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிளப்பருவு மெய்தி கொடுங்கூற்றை கிரையென பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. நிறைய பேரு இதை வந்து தங்களுடைய ஸ்டேட்டஸ்ல வைக்கிறாங்க, பேஸ்புக் இந்த மாதிரி இதெல்லாம். எதற்காக? யார்ட்டையும் சொல்லணும்னாக்க நீ என்ன சாதாரண மனுஷன் மாதிரி செத்துருவேன் நினைச்சியா, நான் வீழ்வேன் என்று நிலைத்தாயோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வார்த்தை, இந்த எழுச்சி மிக்க வார்த்தையை கொடுத்தவன் பாரதி. நாமெல்லாம் தெரிஞ்சு அதை ஸ்டேட்டஸ்ல வைக்கிறோமா இல்லையா, பதிவாக வைக்கிறோமோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனா பாரதி அதனை உள்ளுணர்ந்து சொன்னவன். அது அவனுடைய சொந்த வார்த்தை. வீழ்வேன் என்று, நான் வீழ்வேன் என்று நினைத்தேன், நான் செத்துருவேன் நினைச்சா, சாஞ்சிருவேன் நினைச்சா, பயப்படவே இல்லை. எழுச்சியோடு எல்லோருக்குமே எழுச்சியை கொடுத்தவன். நமக்கு கவிதை, நமக்கு தொழில் கவிதை, நாட்டுக்கு உழைத்த இளைமை பொழுதும் சோராதிருத்த ஓய்தல் செய்யும் தலை சாய்தல் எப்பவுமே சாஞ்சதும் கிடையாது, ஓய்வே என்பது எனக்கு கிடையாது என்று சொன்னவன். அடுத்து பாரதி இன்னும் 2 பாயிண்ட் தான் இருக்கு, நான் சொல்லி முடிச்சிடுறேன். தனித்துவமும் ஆளுமையும் ஒரு தலைவனுடைய மிக முக்கியமான 2 கண். தனிமை இருக்கிறவன் வந்து மிகப்பெரிய தலைவனாக கடைசி வரை மிளற வேண்டும். பாரதியினுடைய வாழ்க்கையில் அவனுடைய தோற்றம், அவனுடைய உடல் அமைப்பு, அவனுடைய மொழி, அவனுடைய ஆக்கம், அவனுடைய செயல்பாடுகள் எல்லாமே தனித்துவம் மிக்கது. ஒரு முண்டாசு கட்டிருப்பாரு, பிராமண குலத்துல பிறந்தவர், ஆனா முண்டாசு கட்டியிருப்பாரு, மீச வச்சிருப்பாரு, ஒரு கோட்டு போட்டிருப்பாரு, வேட்டி கட்டியிருப்பாரு. எல்லா நாகரிகங்களையும் அவரிடம் பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு ஐகோனாவே நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாரதியோட மீச, அதுக்கு மேல தலப்பாக, அப்புறம் பாத்தீங்கன்னா தமிழண்டா அப்படின்னு சொல்லி டிஷர்ட் எல்லாம் இப்ப நிறைய வெளியாகி போயிட்டு இருக்கு. பாரதியை பற்றி அந்த அடையாளம், அந்த தனித்துவம் காணப்பட்டிருக்கின்றது.
ஒரு முறை வந்து ஒரு 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 உரையில இதை பத்தி நான் கேட்டேன். திருவனந்தபுரத்துல வந்து ஒரு மிருக காட்சி சாலைக்கு பாரதியார் மனைவி ஒரு காவல் கேட்டிருக்காரு, சிங்கத்தை நான் தொட்டு பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. சிங்கத்தை யாராச்சும் இந்த மாதிரி செய்வாங்களா? சிங்கம் இருந்தாலே தூரமா ஓடிடும், யாரும் செய்வோமா? ஆனா அவர் செஞ்சிருக்கிறார். ஏனென்றால் எதையுமே வித்தியாசமாக செய்யக்கூடியவன் கவிஞன். அந்த பாரதியும் அப்படிதான். அவன் வித்தியாசமா இல்லைன்னாக்கதான் ஆச்சரியம். ஏன் இப்ப தொட்டே பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. ஆமா அப்படின்னு இருக்கிறாரு. கேட்டிருக்க ஏன் இப்ப என்ன அவசியம் வந்ததுன்னு சொல்லி காவல்காரன் கேட்டிருக்கான். நான் பாட்டுக்கு ராஜா, அவன் காட்டுக்கு ராஜா, ராஜாவும் பேசிக்கொள்ள போகிறோம், இதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி திரும்பி கேட்டிருக்காரு. அதை பற்றி அவங்க மனைவி எழுதிய ஒரு புத்தகத்தில் இந்த குறிப்பு கிடைத்ததாக அந்த உரையில் கேட்டேன். இப்படி சொல்லிட்டு அந்த அந்த காவல்காரனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அவன் என்ன பண்ணிருக்கான், ரேசா அவங்க மனைவியை பார்த்திருக்கான். அவன் மனைவி வந்து சொல்லியிருக்காங்க அவங்க என்ன மனசுல நினைச்சாங்கன்னா அந்த நேரத்துல, ஆண்டவா பெருமாளே சொல்லுங்க, பெருமாளே இந்த சிங்கத்துக்காரத்தையும் நல்ல புத்தியை கொடு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் இதை ஒண்ணுமே செய்ய முடியாது, பாரதி இருக்காரு, இவர் ஒண்ணுமே செய்ய முடியாது, அட்லீஸ்ட் அந்த சிங்கத்துக்காச்சும் நல்ல புத்தியை கொடு அப்படின்னு சொல்லி அவர் கேட்டதாக ஒரு சம்பவத்தை பதிவு செய்கிறார்கள் அந்த இடத்தில். பாரதி என்பவர் எல்லா இடத்திலையுமே தன்னை தனித்துவமாக வைத்துக் கொண்டவர். இன்னும் பார்க்க போனா எல்லாருமே தங்களை பற்றி நல்ல விஷயங்களே பேசிக் கொள்வார்கள், முரணான விஷயத்தையும் பேசியவன் பாரதி. இந்த உலகம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க உணர்வுக்கும் அறிவுக்கும் இடையில் போராடி கொண்டிருக்கிறது தான் மனிதனுடைய வாழ்க்கை. இப்போ நம்மளுக்கு பாத்தீங்கன்னா பொதுவாகவே இந்த சுகர் பேஷண்ட், நீரிழிவு நோய்பட்டவர்களுக்கு வந்து ரொம்ப இனிப்பு சாப்பிடணும்ன்ற ஆசை. உணர்வின் காரணமாக சாப்பிட்டா நோய் கடுமையாயிரும், பெரிய பாதிப்புகள் வரும், இது அறிவு சொல்வது. மோக வலைப்பட்டு ஒவ்வொரு முறையும் மனிதன் உணர்ச்சி வசப்பட்டு தவறுகளை செய்வதும் புத்தி அதை சுட்டி காட்டுவதும் இந்த போராட்டத்திலேயே மனிதனுடைய வாழ்க்கை தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. ஆனா இந்த குறைபாடு தனக்கும் உள்ளது. தன்னுடைய குறைகளை வெளியில் சொல்ல தயங்காத ஒரு தனித்துவம் மிக்கவன் பாரதி. அவன் பாட்டுல சொல்றான், மோகத்தை கொன்றுவிடு அல்லால் எந்தன் மூச்சை நிறுத்திவிடு, தேகத்தை சாய்த்து விடு அல்லால் அதில் சிந்தனை மாய்த்து விடு, பந்தத்தை நீக்கிவிடு அல்லால் உயிர் பாரத்தை போக்கிவிடு, சிந்தை தெளிவாக்கு அல்லால் இதை செத்த உடலாக்கு. என்னுடைய கொன்று, மோகம் இருக்கு அதை கொன்னுரு, இல்லையா என்னோட மூச்சை நிறுத்திரு, எனக்கும் ஆசாபாசங்கள் உள்ளது என்பதனை மிக தெளிவாக தைரியமா, யாருமே தன்னுடைய குறைகளை ஒத்துக்கொள்ளாதவர்கள், ஆனால் ஆளுமை மிக்க கவிஞன் இவன் தன்னுடைய கருத்துக்களை ஒத்துக்கொள்கிறான். நேற்று கூடயும் பேஸ்புக்ல ஒரு ஒரு ஸ்டேட்டஸ் பார்த்தேன், ஒருத்தர் போட்டிருந்தாங்க, என்னோட நண்பர் தான் போட்டிருந்தாங்க, பட்டிமன்றத்தில் ஒரு சில கருத்துக்களை ஒட்டி பேசுவதற்கும் அதனை மறுத்து பேசுவதற்கும் அதிலேயே குறியாக இருக்கக்கூடிய அந்த பேச்சாளர்கள் சில நேரங்களில் உண்மையை முன்வைக்க தைரியமாக ஏற்றுக்கொள்ள தயங்குவது ஏன்னு சொல்லி சரியான ஒரு வார்த்தை கேட்டிருந்தாங்க. எப்போ நம்ம இதை பத்தி பேசணும்ன்றதுதான் சொல்லுவாங்க, தப்பு கட்டுறான் பாரு அப்படின்வாங்க. சில நேரத்துல அந்த வார்த்தையை கேட்டிருப்பீங்க. என்ன அந்த வார்த்தையை மீண்டும் மீண்டும் அதை வந்து உயிர்ப்பிக்கணுன்றதுக்காக இல்லாதது பொல்லாத தேவையில்லாத காரணங்கள்லாம் எடுத்து பேசுறது, ஜெயிச்சா போதும் அப்படின்னு. ஆனால் சத்தியத்தை பேசுவதற்கு ஏன் தயங்குகிறீர்கள்? பாரதி பாருங்க, அந்த இடத்திலும் தனித்துவமாக நின்றிருக்கின்றான். அடுத்து கடைசி பாயிண்ட், துணிவு. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். துணிவில்லாதவன் நிச்சயமாக தலைவனாக இருக்கவே முடியாது. அப்படின்னா பயம் இல்லாமல் இருக்கணும். ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க, பயம் என்பதற்கும் மருட்சி என்பதற்கும் வேறுபாடு இருக்கிறது. பயம் என்பது நாம் கொள்கின்ற, இப்போ ஒரு திடீர்னு ஒரு பாம்பை பார்க்கிறோம், ஒரு வீட்டுல வந்து ஒரு விஷயத்தை பயப்படுறோம், அது பயம். மருட்சி என்பது போபியா. எப்படி? பாம்பை பார்த்தா ஏற்படுவது பயம், பாம்புன்னு சொன்னாலே பயப்படுறது மருட்சி. ஆனால் இந்த மருட்சியும் பயமும் இல்லாதவன் தான் பாரதி. அவன் எதுக்குமே பயந்தது கிடையாது, அவன் எங்குமே பயந்தது கிடையாது. அவனுடைய ஒரு அற்புதமான வரி, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, இச்சகத்தொலோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை. அவர் பயந்ததே கிடையாது. அதுல ஒரு வார்த்தை சொல்றாங்க, இச்சகத்தில் உள்ளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போது. இந்த உலகத்தில் உள்ளவங்க எல்லாருமே என்ன தனிமைப்படுத்தி எதிர்த்து நின்றாலும் பயந்ததே கிடையாது. அதை விட ஒரு அருமையான வார்த்தை, உச்சி மீது வான் இடிந்து வீழுகின்ற போதிலும். தலைக்கு மேல இருக்கிறது வானம், எங்க போய் தப்பி, இப்ப வீடு இருந்துச்சுன்னா வெளியில ஓடிடுவோம், ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு ஓடுவோம். ஆனா வானமே இடிந்து விழுந்தால் நீங்க எங்க போய் ஓடிடுறது? எங்கேயுமே ஒழிவதற்கு இடமில்லை, எங்கேயுமே ஒழிவதற்கு நான் பிழைக்கவே தப்பிக்கவே முடியாது அப்படின்ற சூழல்ல கூட நான் அஞ்சியதே கிடையாது என்று பாரதி அணித்தரமாக கூறுகின்றான்.
அப்படிப்பட்ட பாரதியோட வாழ்க்கையில யாருக்கும் மஞ்சோம், எதற்கும் மஞ்சோம், எங்கும் மஞ்சோம், எப்போதும் மஞ்சோம். இதுதான் பாரதியோட வாசகம். இப்படிப்பட்ட பாரதியினுடைய வாழ்க்கையில ஒரு சூழல் நடக்கிறது. பத்திரிகை தொடர்ந்து கட்டுரைகள் எழுதி கொண்டிருக்கும் பொழுது ஒரு கட்டத்துல அவர் பிரிட்டிஷ் அரசாங்கம் தடை செய்ய முயற்சிக்கிறது. அப்போ அவர் பாண்டிச்சேரிக்கு போயிடுறாரு, அங்க தப்பிச்சு போயிடுறாரு. இப்ப சேரங்கள்ல அவர் பயப்பட மாட்டேன்றாரு. பிரிட்டிஷ்க்கு ஏன் பயந்து அங்க ஓடணும் அப்படின்ற மாதிரி நம்ம சிந்திக்கலாம். ஆனால் இது பயமே கிடையாது, துணிவுதான். ஆனால் இந்த துணிவு எப்படி இருக்க வேண்டும் என்றால் விவேகமான துணிவாக இருக்க வேண்டும். அந்த விவேகம் இல்லாதவன் தலைவனாகவே ஆக முடியாது. இதற்கு சிறந்த உதாரணம் என்றால் மகாபாரதத்தில் நமக்கு கிடைக்கிறது. மகாபாரதத்தில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த யுத்தத்தில் ஒரு கட்டத்தில் சம்சப்தர்கள் அப்படின்னு சொல்லி அவர்கள் ஒரு கூட்டம், அவர்கள் அர்ஜுனனை தனியா அழைக்கிறாங்க. நீ எங்களோட தனியா போர் செய்யணும். அர்ஜுனனுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது, தன்னை யார் போருக்கு அழைத்தாலும் அவர்களோட போர் செய்ய வேண்டும் என்று சபதம் வச்சிருக்கான். அதனாலதான் அவசரப்பட்டு வாக்கும் கொடுக்கூடாது, சபதமும் செய்யக்கூடாதுன்னு. இவனும் வேற வழி இல்ல, சபதம் செஞ்சிட்டோம் இல்லையா, போறான். அன்றைக்குன்னு பார்த்து துரோணர், குரு அவர்களுடைய துரோணர் பத்ம வியோகம் வகுத்திருக்கிறார். பத்ம வியோகம் சாதாரணமான வியோகம் அல்ல, ரொம்ப கடுமையான வியோகம். அதை உடைக்க தெரிந்தவர்கள் 3 பேர் தான். ஒண்ணு கர்ணன், கிருஷ்ணனுக்கு தெரியும், அவன் போர் செய்ய மாட்டான். அர்ஜுனனுக்கு தெரியும், அர்ஜுனன் தனியா போயிட்டான். இங்க இருக்கக்கூடிய ஒரே ஆள் அபிமன்யு. யாரு? அர்ஜுனனுடைய பையன். இவனுக்கும் பத்ம வியூகத்தை உடைத்து உள்ளே செல்ல தெரியுமே தவிர வெளியே வருவதற்குண்டான வித்தை அவனுக்கு தெரியாது. ஆனா ரொம்ப ரொம்ப இளமையான இளம் கன்று அவன், பயப்படவே இல்லை. நான் போறேன், உடைச்சுக்கிட்டு போறேன். எல்லாரும் தடுக்கிறாங்க, வேணாம் பத்ம வியூகம் படுகொள், விழுந்துராத, தடுக்கிறார் தர்மர். ஆனா இன்னைக்கு உடைக்கலைனாக்க பெரிய சேதம் ஆயிரும் அவங்களுடைய பாண்டவர் பக்கம். வேற வழி இல்ல, இவங்களும் புத்தி மாறி போய் அனுப்புறாங்க. இவன் பாருங்க, இளம் கன்று பயம் அறியாதுன்னு போல் ஜெயிச்சுக்கிட்டே போறான். எதிரில் வர துரோணர், அப்புறம் பாத்தீங்கன்னா கர்ணன், துரியோதனன், சல்லியன் எல்லாரையும் ஜெயிச்சுட்டு நடு வரைக்கும் போறான். ஒவ்வொருத்தரையும் ஜெயிக்க எப்பவுமே ஜெயிக்கும் பொழுது இயற்கையாகவே ஒரு மனிதனுக்கு ஆணவம் தோன்றும். அந்த இடத்துல போய் நடுவுல நிக்கிறான். சுத்தி 7 மகாரதர்கள் இருக்கிறார்கள். கர்ணன், துரோணன், அஸ்வத்தாமன், துரியோதனன், துச்சாதனன், எல்லாம் சல்லியன், பெரிய பெரிய மகாரதர்கள் எல்லாமே நிக்கிறாங்க. இவன் தனியா நிக்கிறான். அப்பயே அவனுடைய சேரோடி சொல்றான், நீங்க இப்போ ஒரு அனுமதி கொடுங்க, டக்குன்னு தேரை எடுத்து வெளியில கொண்டு போறேன். என்னோட அப்பனுக்கே கிடைக்காத வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு, என்ன பண்றேன்னு பாருன்னு சொல்லி அந்த கர்வம் கொஞ்சம் வந்துருச்சு இல்லையா, இதான் விவேகமின்மை. அவன் அந்த இடத்துல போர் செய்கிறான். 7 மகாரதர்களும் எதிர்த்து கடைசியில் வீழ்கிறான். ஆனால் அந்த ஒரு நாள் யுத்தத்தில் அவன் அந்த முடிவை எடுக்காமல் விவேகமாக செயல்பட்டிருந்தால் வரலாறு கொஞ்சம் மாறி இருக்கும். அவன் பிழைத்திருப்பான். ஏன் என்ன சொல்ல போனாக்க அடுத்து பாண்டவர்களுடைய ராஜ்யத்தை எடுத்து போகக்கூடிய இளவரசராக கூட அவன் இருந்திருக்கலாம். பரீட்சத்துக்கு அடுத்தது போனது அவனுடைய பிள்ளைக்கு போனது. பாரதியும் அங்கேயே இருந்திருக்கலாம், நான் விட்டு கொடுத்து இருக்கிறேன். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல சுப்பிரமணிய சிவா அவர்களும் வ.உ.சி. சிதம்பரம் அவர்களும் கைது செய்யப்பட்டார்கள். அவர்களுடைய வாழ்க்கையின் பெரும்பகுதியை கழித்தார்கள். அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள், பெரும்பகுதியை அங்கேயே கழித்தார்கள். வெளியே வரும்போது அவர்கள் எதுவுமே செய்ய முடியல, நாட்டுக்கு அதுக்கு பிறகு எதுவுமே செய்ய முடியல. ஆனால் பாரதி செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருந்திருக்கிறது. அதனால் அவன் சிந்தித்தான், பயந்து அஞ்சி ஓடவில்லை, புலி பதுங்குவது பாய்வதற்கு என்பது போல அவன் பாண்டிச்சேரிக்கு செல்கிறான். அங்கே புகலிடம் தேறுகிறான். அங்கிருந்து தன்னுடைய போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றான். சில நேரத்துல நம்ம சிந்திக்கணும், எல்லா சட்ட திட்டங்களும் நல்லதுதான், அதை கண்டிப்பா இப்படியே கரெக்டான முறையில கடைபிடிச்சாதான் நம்ம சரி அப்படின்னு நினைக்கிறதுலாம் தவறான விஷயம். சில வேளைகளில் ஒரு சில சட்ட திட்டங்கள் ஒரு சில நாடுகளுக்கு பொருந்தும், மற்ற நாடுகளுக்கு பொருந்தாது. ஒரு சில நாட்டில் சட்ட திட்டம் மறுநாட்டில் மறுக்கப்பட்டதாக இருக்கும். அது அந்த இடத்துல வாழக்கூடிய ஒட்டுமொத்த ஒரு மெஜாரிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, பெரும்பான்மை மக்களுக்காக உருவாக்கப்பட்டது. அதனாலதான் இந்த இடத்தில் வெள்ளையர்களுடைய ஆட்சி எப்படியாவது பாரதியை வீழ்த்த வேண்டும் என்று தீட்டப்பட்ட, அரசாங்கத்தாலேயே தீட்டப்பட்ட சதி திட்டம். அதை உணர்ந்தவன் பாரதி சிந்தித்தான், விவேகமாக செயல்பட்டான். என்றால் அவன் அஞ்சி ஓடவில்லை, துணிவோடுதான் செயல்பட்டு இருக்கின்றான். இப்படிப்பட்ட முடிவுக்கு வந்தாங்க. இப்படிப்பட்ட மாபெரும் ஞானியாகிய பாரதியை சமகாலத்தில் நாம் கண்டுக்காம விட்டுட்டோம். அவனுக்கு உண்டான அங்கீகாரத்தை கொடுக்காம விட்டது மிகப்பெரிய இழப்பு. பாரதி அதனை தன்னுடைய மன வேதனையாகவே வெளிப்படுத்துகிறார். எப்படி? நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கிட புழுதியில் எரிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி என சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டார். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே, சொல்லடி சிவசக்தி நில சுமையென வாழ்ந்திட பொருகியவையோ. இது ரொம்ப முக்கியமான ஒரு முடிவு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாரதியினுடைய வாழ்க்கையில் அவன் எல்லா தகுதிகளையும், ஒரு தலைவனாக இருக்கக்கூடிய எல்லா தகுதிகளையும் மிகச்சிறப்பாக பெற்றிருந்தான்.
ஆனால் அவனுக்கு உண்டான அங்கீகாரம் எங்கேயுமே கொடுக்கப்படல. இது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும், உங்களுடைய வாழ்க்கையிலும் இது போன்ற சோதனைகளை நிச்சயமாக நீங்கள் சந்தித்திருப்பீர்கள். நிறைய பேர்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விஷயம் தெரியும், உங்களுக்கு அந்த தகுதி இருக்கும். ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறீங்க, ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து செய்றீங்க, எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு உண்டான அந்த தகுதிகள் இருந்தும் மற்றவர்களுக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படும். எல்லா உழைப்பையும் நீங்க உழைப்பீங்க, மற்றவர்களுக்கு பெயர் கிடைக்கும், எல்லாமே நடக்கும். இந்த விந்தை எல்லாம் நடக்கிறது தான் கலியுகம். சரிங்களா? இந்த விஷயங்கள் அனைத்துமே பாரதியுடைய வாழ்க்கையில் முழுமையா நடந்தது. அதுதான் நமக்கு பெரிய பாடமே. அதைத்தான் அந்த இடத்துல சொல்றான். நல்லது ஒரு வீணை செய்து, எவ்வளவு அழகான ஒரு வீணை செய்திருக்கிறாய் பராசக்தி, அதை இப்படியா புழுதியில தூக்கி போடுவ? என்னுடைய திறமை, என்னுடைய ஆற்றல், என்னுடைய ஆளுமை, என்னுடைய தலைமைத்துவ பண்புகள் அனைத்தும் இந்த மாநிலத்திற்கு பயன்படாமல் போய்விட்டதே, எழுத்து திறத்தால் மட்டுமே பாலித்துக் கொண்டிருக்கின்றேனே அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்படுகின்றார். ஆனால் இதே சூழல் உங்களுக்கும் வந்திருக்கும். ஆனா ஒரு விஷயத்தை யோசிச்சு பாத்தீங்களா? இன்றைக்கு பாரதிக்கு நாம் விழா கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அவன் மறைந்து விட்டான், தமிழுக்கு தொண்டு செய்தோம் சாவதில்லைன்னு சொல்லி இவர் சொல்றாரு. யாரு? பாரதிதாசன் சொல்கிறார். அது போல இன்றைக்கு வரைக்கும் பாரதியை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த சிந்தனையை உள்வாங்குங்கள். பகவத்கீதையில் சொல்வதை போல நீங்க கர்ம வீரர்களாகவே இருங்கள். உங்களுக்கு என்ன பணி இடப்பட்டிருக்கிறதோ அதை செம்மையா செஞ்சுட்டு போங்க. பலனை பத்தி கவலையே படாதீங்க. அது வர வேண்டிய நேரத்தில், கிடைக்க வேண்டிய நேரத்தில் சரியாக கிடைக்கும். இதுதான் ஒரு தலைமைத்துவத்தில் இருக்க வேண்டிய, மிக சரியாக சிந்திக்க வேண்டிய விஷயம். இதனை நமக்கு செம்மையாக தன்னுடைய வாழ்க்கையில் காட்டியவன் பாரதி. அந்த பாரதிக்கு நன்றி சொல்லி இந்த வாய்ப்பு அளித்த பெரியவர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். ரொம்ப நேரம் எடுத்துட்டேன், இடையில கட் ஆயிடுச்சு. அனைத்திற்கும் மன்னிப்பும் கேட்டிருக்கிறேன், மன்னிக்கவும். தடங்களுக்கு வருந்துகிறோம். நேயர்களின் ஒத்துழைப்புக்கு நன்றி. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற பாரதியின் சொல்லுக்கிணங்க பல தொழில்நுட்ப இடையூறுகள் மத்தியிலும் பாரதியின் தலைமைத்துவ பண்புகளை தமக்கே ஒரு எழுச்சி நடையில் எங்களது மனதில் ஆழ பதித்தமைக்கு இளைஞர் சாதனையாளர் கழகம் சார்பிலும் ஏனைய தமிழர் சார்பிலும் நன்றி பாராட்டுகிறோம். உதவி என்றவுடன் உடனே கரம் கொடுத்து நேரம் கடத்தாமல் பாரதியின் கருத்துக்களை வழங்கியதற்கு மனமாத நன்றிகளை ஐயா முனைவர் பாலசுந்தரம் இளைய தம்பி அவர்களுக்கும் வழங்குகிறோம். வாழ்க வளமுடன். தொடர்ந்து தங்களுக்கு ஏற்படும் ஐயங்களையும் கேள்விகளையும் ஐயா திரு சில்லாலி அவர்களிடம் கேட்டு தெளிவு பெறலாம். நிகழ்வினை நெறியாளர் திருமதி நாகதேவி அம்மையாரிடம் ஒப்படைக்கின்றேன். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சி சீராளர் சுரேஷ் பாரத் பூங்காவனம் அவர்களுக்கு நன்றி. இன்றைய நமது பேச்சாளர் நிறைய இடையூறு இருந்தாலும் மறுபடியும் வந்து உள்ளுக்கு வந்தாரு, வெளியே போனாரு, அப்புறம் திருப்பி வந்து இறுதியா தான் அவருக்கு அந்த லைன் கரெக்டா கிடைச்சிச்சு. இருந்தாலும் மிக்க நன்றிங்க ஐயா. எமது குழு சார்பில் உங்களுக்கு நன்றி. இதெல்லாம் இயற்கையோட இடையூறுகள், இது ஒண்ணுமே செய்ய முடியாது யாராலையும். நன்றி. இருந்த போதிலும் நன்றிங்க ஐயா. பங்கேற்பாளர்களுக்கு கேள்விகள் ஏதேனும் இருந்தால் கை செய்கை விசையை ரேசைன் பட்டனை அழுத்தி கேள்விகளை கேட்கலாம். யாருக்கும் ஏதேனும் இல்லை அப்படின்னா நம்ம இறுதியா நன்றி உரை அதெல்லாம் வச்சுக்கலாம், வாழ்த்து மலை அதெல்லாம். தொடர்ந்து ஒரு சிறு காணொளியை கண்டு மகிழ்வோம். போதும், இனி தெளிந்து துணிந்து நீண்டள வேண்டும். மழலை மனம் மாறாது உன்னை கண்புணர வருவாராயின் மாற வேண்டியது அவனே. மாற்றம் காண்போம் இனிமே. அடுத்த அடி நீ எடுத்து வைத்தால் 1000 கருகள் தெரிஞ்சிடும் உனக்கு. அழுகை அதனை துடைத்து இருந்தால் ஆடவர் திமிரும் மடங்கும். வலியது மட்டுமே பிடித்திருக்கும் விதி என்று தேங்கி விடாமல் ஈரம் கொண்டு வெளிவா பெண்ணே. மாணவருக்கு எமது குழு சார்பில் நன்றியும் வாழ்த்துக்களும். இந்நிகழ்ச்சி அன்றாட நம்ம பாலதர்மலிங்கம் ஐயா, நம்ம பாலசுந்தரம் ஐயா எல்லாருமே சொன்னாங்க, தொடர்ந்து 7-8 நாள் ஓடிக்கிட்டே தான் இருக்கு. இந்த அளவுக்கு சிறப்பா நடக்கிற இந்த நிகழ்ச்சிக்கு நம்மளுக்கு கை கோர்த்த இணை ஏற்பாட்டாளர்களுக்கு கண்டிப்பா நன்றி மாலையை சூட்டியே ஆக வேண்டும். வரிசையில் HUS Mind Academy, Sky Meditation Center Malaysia, Sri Agathir Yoga Center Selangor, Persatuan Pendidikan Parway Negeri Johor, Pertubuhan Pendukung Sekolah Tamil Malaysia, Pertubuhan Tamiler Sevai Kuru Malaysia, Malaysia Organization for Knowledge on Hindu Science, Arts and Heritage, Muthu Writers மற்றும் அன்றாடம் எங்க கூட பங்கெடுக்கும் அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் எமது குழு சார்பில் நன்றியும் வாழ்த்துக்களும். ஒரு சிறு அறிவிப்பு,
நாளை மற்றொரு தலைப்புடன் நம்முடன் இணையவிருக்கும் பேச்சாளர் யார் என ஒரு கண்ணோட்டம் விட்டுருவோமா முத? ஓகே, இவங்கதான் நாளை மற்றொரு தலைப்புடன் நம்முடன் இணையவிருக்கும் பேச்சாளர் முனைவர் S.N. ஸ்ரீலட்சுமி அம்மையார் அவர்கள். ஆகையால் தவறாமல் அனைவரும் வந்து கலந்து கொள்ளுமாறு எமது குழு சார்பில் கேட்டுக்கொள்கின்றோம். நிகழ்ச்சி நிறைவடைகின்றது. மீண்டும் நாளை சந்திப்போம்.